ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் செய்வினை, பாசிவ் வாய்ஸ் என்றால் செயப்பாட்டு வினை. இலக்கணத்தில் செய்வினை வாக்கியம் என்றும் செயப்பாட்டு வினை வாக்கியம் என்றும் இரண்டு வகையான வாக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. செய்வினை வாக்கிய அமைப்பு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். செயப்பாட்டு வினை வாக்கிய அமைப்பிற்கு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் என்று கூறலாம். குபேந்திரன் மேக்ஸ் தி கார்லண்ட். இந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை வாக்கியம். இதனுடைய பொருள் என்ன? குபேந்திரன் மாலையை செய்கிறான், மேக்ஸ் செய்கிறான். குபேந்திரன் மாலையை, மலர் மாலையை செய்கிறான், அல்லது குபேந்திரன் மலர் மாலையை புனைகிறான் என்று பொருள் கொள்ளணும். அடுத்த வாக்கியத்தை கவனிங்க. தி கார்லண்ட் இஸ் மேட் பை குபேந்திரன். இந்த மலர் மாலை குபேந்திரனால் செய்யப்பட்டது. இம்மலர் மாலை குபேந்திரனால் செய்யப்பட்டது. இது பாசிவ் வாய்ஸ் அமைப்பிலே இருக்கின்றது. முதல் வாக்கியத்தில் இன் சென்டென்ஸ் 1 சப்ஜெக்ட் எது அப்படின்னா குபேந்திரன். அவன் என்ன செய்கிறான்? மேக்ஸ் தி கார்லண்ட். அவன் மாலையை புனைகிறான். மேக்ஸ் என்பது டிரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப் என்ன அப்படின்னா அது தனக்கு பின்னால் ஆப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் இருக்கக்கூடிய வினைச்சொற்களை டிரான்சிட்டிவ் வெர்ப் என்று சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளாத வெர்புகளை, வினைச்சொற்களை இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் என்று எடுத்துக்கொள்கிறோம். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புகள் பாசிவ் வாய்ஸ் அமைப்புக்கு வராது. ஆனால் டிரான்சிட்டிவ் வெர்புகளை கொண்டு பாசிவ் வாய்ஸ் அமைப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வாக்கியம் குபேந்திரன் மேக்ஸ் தி கார்லண்ட் என்ற இந்த வாக்கியத்தில் குபேந்திரன் சப்ஜெக்ட், மேக்ஸ் டிரான்சிட்டிவ் வெர்ப், கார்லண்ட் என்பது ஆப்ஜெக்ட். வாக்கியம் 2 something is done to the object, that is the garland, denoted by the subject Kupendran. Something is done to the object. ஆப்ஜெக்டுக்கு ஏதோ ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. குபேந்திரன் என்ற எழுவாயால், எழுவாய் அமைப்பிலே இருக்கக்கூடிய பெயர் சொல்லிலே இருக்கக்கூடிய ஒருவனால் இந்த செயல் செய்யப்பட்டிருக்கிறது. தி வெர்ப் இஸ் செட் டு பி இன் தி பாசிவ் வாய்ஸ். இந்த வெர்ப் இஸ் மேட் என்ற இந்த வெர்பு பாசிவ் வாய்ஸில் அமைந்திருக்கிறது. இரண்டு வாக்கியங்களும் both sentences, sentence 1 and sentence 2 express the same meaning. பொருளை பொறுத்தவரையில், அர்த்தத்தை பொறுத்தவரையில் முதல் வாக்கியமும் இரண்டாவது வாக்கியமும் ஒரே பொருளைத்தான் தருகின்றன. In sentence 1, doer of the action Kupendran is given importance. முதல் வாக்கியத்தில் குபேந்திரனுக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அவருக்கு முதல் உரிமை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் he is active, அவன் செயலில் நல்ல செயல்திறனுடன் உள்ளான். எனவே அதை ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது என்று சொல்கிறோம். செயல் செய்பவன் யார், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ் அமைப்பிலே அமையும். எனவே குபேந்திரன் மேக்ஸ் தி கார்லண்ட் என்ற இந்த வாக்கியத்தில் குபேந்திரன் அதுதான் முக்கியம். குபேந்திரன் மலர் மாலையை தொடுத்தான், அப்படி எடுத்துக்கணும். ஆனால் ரெண்டாவது வாக்கியத்தில் இன் சென்டென்ஸ் 2 த டீட் ஆர் தி ஆக்ஷன், வினை இஸ் கெய்னிங் அட்டென்ஷன், அதில் செயல் முக்கியமாக கவனத்தை ஈர்க்கின்றது. த சப்ஜெக்ட் குபேந்திரன் இஸ் நாட் ஆக்டிவ் பட் பாசிவ். குபேந்திரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அவன் செய்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எனவே செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது பாசிவ் வாய்ஸில் இருக்கும். செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். எனவே இரண்டாவது வாக்கியம் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனாலே அதனை பாசிவ் வாய்ஸ் என்று சொல்கிறோம்.
Note the change from the active voice to the passive voice. Mukesh loves sweet smelling flowers. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். முகேஷ் சப்ஜெக்ட், லவ்ஸ் transitive verb, sweet smelling flowers ஆப்ஜெக்ட். இதை நம்ம இதில் எடுத்துக்கலாம். முகேஷ் சப்ஜெக்ட் குறிக்கப்பட்டிருக்கின்றது. லவ்ஸ் transitive verb in the present tense. அது நிகழ்கால வினை சொல்லாக இருக்கிறது. அதே சமயத்தில் transitive verb ஆகவும் இருக்கிறது. மூன்றாவதாக ஆப்ஜெக்ட், ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ளவர்ஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் த transitive verb in the plural form. இப்போ எதை கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் எது, அப்புறம் transitive verb எது, அது என்ன டென்ஸில் இருக்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கா, இது போன்றவற்றை நாம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் வரும்பொழுது சிங்குலர் ஆப்ஜெக்டா ப்ளூரல் ஆப்ஜெக்டா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். இதில் லவ்ஸ் transitive verb in the present tense, ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ளவர்ஸ் என்று வந்ததுனால ஆப்ஜெக்ட் ஆஃப் தி transitive verb in the plural form என்று குறிச்சிருக்கோம்.